அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. புழல் சிறையில் இருந்து ஞானசேகரன் சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்ற வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாணவி ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த பெண்ணின் புகாரை வைத்து ஞானசேகரன் என்ற பிரியாணி கடை வைத்திருந்த நபர் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் மாதம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையாகவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் காவல்துறையின் தரப்பு சாட்சியங்கள் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். இரு தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு இன்று சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் புழல் சிறையிலிருந்து சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நிகிதா.